வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் கடந்த பதிவில் மேச லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன் என்று பார்த்தோம். இன்று நாம் ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன் லக்னம் முதல் 12 வீடுகளில் அமர்ந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். பொதுவாக ரிஷப லக்னம் ஒரு சுப லக்னமாகவும் இருப்பதால், அது ஸ்திர லக்னமாகவும் இருப்பதால் நிலைத்த பலன்களை தருவதாக இருக்கும். இது சுப வீடாகவும் காலபுருஷ ராசிக்கு 2ஆம் இடமாகவும் வருவதால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே தனவான்களாக இருப்பார்கள். மேலும் ரிஷப லக்னக்காரர்கள் ஒரு இடத்திற்கு போனாலோ யாருக்கு எந்த உதவி செய்தாலும் அந்த இடம் துலங்குவதாக கூறப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலே அமர்ந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம். ரிஷப லக்னத்திற்கு 1ஆம் இடமான லக்னத்திலேயே சுக்கிரன் அமர்ந்தால் கண்டிப்பாக அவர்கள் யோகக்காரர்கள் என்று சொல்லிவிடலாம். சுக்கிரன் ஆட்சி பெற்று இங்கு அமர்வதாலும், மேலும் ஒரு சுபகிரகம் லக்னத்தில் இருப்பதாலும் அனைத்து பலனும் அவர்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கும். ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகவும் வருவதாலும், 6ஆம் இடம் கடன், எதிரி, நோயை குறிப்பதாலும் லக்னத்திலே சுக்கிரன் அமர பெற்றவர்கள் அனைத்து பாக்கியங்களை அனுபவித்தாலும், பொருளாதார லாபம் பெற்றாலும் கடன் அதிகம் பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. மேலும் நோய்கள் அடிக்கடி வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இருப்பினும் லக்னாதிபதியாக இருப்பதால் எதையும் தாங்கும் சக்தி இயற்கையிலே கிடைத்துவிடும். லக்னாதிபதி சுக்கிரன் மிதுன ராசியில் 2ஆம் இடத்தில் அமர்ந்தால் இது ஒரு அதிர்ஷ்ட பலன் என்றே சொல்லிவிடலாம். காரணம் மிதுனத்தின் அதிபதி புதன் சுக்கிரனுக்கு அதிநட்பு கிரகமாக இருப்பதாலும், மேலும் 2ஆம் இடமாகிய தனம் வாக்குஸ்தானத்தில் அமர்வதால் இயற்கையிலே ஜாதகர் மிகவும் அறிவானவர்களாகவும் குடும்ப சூழ்நிலை நல்ல முன்னேற்றம் பெறுபவர்களாகவும் இருப்பார்கள். இங்கு தனித்து புதன் அமர பெற்றவர்கள் சிறந்த அறிவாளிகளாகவும் சிறந்த பேச்சாளர்களாகவும் வருவார்கள் என்று சாஸ்திரம் கூறப்படுகிறது. எனவே 2ஆம் இடத்தில் லக்னாதிபதி சுக்கிரன் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கும். 3ஆம் இடமாகிய கடகத்தில் லக்னாதிபதி சுக்கிரன் அமர்வது ஓரளவு சிறப்பு இல்லாத நிலை என்று சொல்லிவிடலாம். காரணம் 3ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருப்பதாலும், சந்திரனும் சுக்கிரனும் பகை கிரகமாக இருப்பதாலும் ஜாதகருக்கு ஒரு மனப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இங்கு சந்திரன் கூடவே ஆட்சி பெற்றிருந்தால் அது நல்ல பலனே தருவதாக இருக்கும். மேலும் குரு பகவான் எங்கிருந்து இந்த சுக்கிரனை பார்த்தாலும் ஜாதகருக்கு ஏற்றமான நிலையை கொடுக்கும். இருப்பினும் பல கடும் முயற்சிக்கு பிறகே ஜாதகர்களுக்கு அனைத்து கனவும் நிறைவேறுவதாக இருக்கும். 4ஆம் இடமாகிய சிம்மத்தில் சுக்கிரன் இருப்பது ஓரளவு நன்மையே என்று கூறிவிடலாம். காரணம் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம் பெறுவதாலும் ஜாதகருக்கு இயற்கையிலே ஒரு தனித்திறமை நிறைந்திருக்கும். சிம்ம ராசி பகை வீடாக இருந்தாலும் சுக்கிரன் அங்கு 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுவதால் இயற்கையிலே இவர்கள் சொத்து சுகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். மேலும் தாயாரால் இவர்களுக்கு பெருத்த ஆதாயமும் தாயார் வழி சொத்துக்களும் வந்து சேருவதாக இருக்கும். மற்ற கிரகங்கள் சுமாராக இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் அமைய பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லிவிடலாம். மேலும் 5ஆம் இடமாகிய கன்னியில் சுக்கிர பகவான் இருப்பது அதிசிறப்பான நிலை என்று சொல்லிவிடலாம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானமாக இருப்பதாலும் அங்கு லக்னாதிபதி இருப்பது மிகுந்த ஏற்றத்தை கொடுப்பதோடு, கன்னியில் சுக்கிரன் நீச்சமானாலும் புதன் அதிநட்பு கிரகமாக இருப்பதாலும், மேலும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருப்பதாலும் ஜாதகருக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மேலும் இங்கு லக்னத்தில் குரு இருந்தாலோ அல்லது குரு பகவான் வேறெங்கிருந்தும் சுக்கிரனை பார்த்தாலும் 5ஆம் இடத்தில் இருப்பதால் பலவிதத்திலும் ஏற்றமே அடைவார்கள். மேலும் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது எந்த பாவ கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது நன்மையை பெற்று தருவார். மேலும் 6ஆம் இடமாகிய துலாம் ராசியில் சுக்கிரன் இருப்பது நன்மை என்றே சொல்லிவிடலாம். 6ஆம் இடமாக இருந்தாலும் அங்கு ஆட்சி பெற்று அமர்வதாலும் லக்னாதிபதி ஆட்சி பெறுவதாலும் ஜாதகருக்கு ஒரு ஏற்றமான சூழ்நிலையே இருக்கும். மேலும் சுக்கிரதசை இவர்களுக்கு வரும் காலத்தில் கடன் கொடுத்து அதனால் வளர்ச்சியையும் கொடுப்பார் சுக்கிர பகவான். அடிப்படையாக ஜாதகருக்கு கடன், நோய் வந்து போய் இருந்தாலும் அதை தாங்கும் அளவு மனதிடன் இருப்பதாகவே இருக்கும்.
மேலும் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருப்பதால் 6ஆம் இடத்தில் இருப்பது நல்ல பலனாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் மிகுந்த நன்மை அடைவதற்கு குரு பகவான் சேர்ந்திருந்தாலோ அல்லது வேறு இடத்திலிருந்து துலாமில் உள்ள சுக்கிரனை பார்த்தாலும் நன்மைகள் பெறுவதாக இருக்கும். 7ஆம் இடமாகிய விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருப்பது சிறப்பானது என்றே கூறிவிடலாம். காரணம், செவ்வாயின் வீடாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது சுக்கிரன் லக்னத்தை பார்ப்பார். லக்னாதிபதியை பார்ப்பதால் மிகவும் ஜாதகர் பொலிவு பெற்றவராகவும் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கப் பெற்று மிகுந்த மனநிறைவுடன் இருப்பார்கள். மேலும் வாழ்க்கை துணையால் பெருத்த ஏற்றமும் லாபமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வந்த பிறகு இவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுவதோடு வாழ்க்கை துணையின் சொல்லுக்கு இவர்கள் கட்டுப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். மேலும் சமுதாயத்தாலும் ரிஷபலக்னக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் காலமாகவே இருக்கும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்க பெற்றவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூறிவிடலாம். மேலும் குரு பகவானின் தொடரும் கிடைத்தால் ஜாதகர் மிகப்பெரிய சாதனைகளை மிக எளிதில் செய்து முடிப்பார்கள். எனவே 7ஆம் இடத்தில் செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் இருப்பது நன்மையாகவே இருக்கும். 8ஆம் இடமாகிய தனுசில் சுக்கிரன் இருப்பது நன்மை என்றே சொல்லிவிடலாம். காரணம், சுக்கிர பகவான் இயற்கை சுபர், குரு பகவானான இயற்கை சுபர் வீட்டிலே அமர்வதால் ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் தடையின்றி கிடைக்கப்பெறும். மேலும் இவர்களுக்கு வெளிநாட்டு யோகம், திடீர் அதிர்ஷ்டம் போன்றவை வாழ்நாளில் நடைபெறக்கூடும். சுக்கிரதசை நடக்கும் காலத்தில் இவர்கள் வெளிநாட்டில் இருக்கும் சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். மேலும் இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் போன்றவை அடிக்கடி வாழ்க்கையில் நடக்கும். இங்கு தனுசிலே குரு இருந்துவிட்டால் ஜாதகர் மிக கோடீஸ்வரராக ஆகும் வாய்ப்பு உண்டு. வேறு எங்கு இருந்தாவது குரு பார்த்தாலும் ஜாதகரை நல்ல வழிபடுத்துவராக இருப்பார். 9ஆம் இடமாகிய மகரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பாகும். சுக்கிரன் பகவானுக்கு இது நட்பு கிரகமாக இருப்பதோடு பாக்கியாதிபதியாக மகரத்தில் இருப்பது மிகவும் ஏற்றத்தை கொடுப்பதாக இருக்கும். ஜாதகர் அனைத்து துறையிலும் சாதித்து காட்டுபவராக இருப்பதோடு தந்தையார் வழி சொத்து கிடைப்பதோடு தந்தையார் வழி உறவுகளோடு நல்ல இணக்கமான போக்கு ஏற்படும். மேலும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் அனைத்து பாக்கியங்களும் இவர்கள் சும்மா இருந்தாலே தேடி வரும். சுக்கிரதசை வரும் காலத்தில் இவர்கள் கோடி கோடியாக பணமழையில் பொருளும் காலமாகவே இருக்கும். தொழிலிலும் நல்ல வளர்ச்சி அடைவார்கள். இவர்களுக்கு திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக ஏற்படும் காலமாக இருக்கும். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்க பெற்றவர்கள் ரிஷபலக்னத்திற்கு மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறிவிடலாம். 10ஆம் இடமாகிய கும்பத்தில் இருப்பது நன்மை என்றே கூறலாம். இங்கு சுக்கிரன் நிஷ்பலம் அடைந்தாலும் நட்பு கிரகமான சனி பகவான் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் கண்டிப்பாக ஜாதகருக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்துவார். மேலும் குரு பகவான் இணைந்தாலோ எங்கிருந்து பார்த்தாலோ ஜாதகர் பண சம்பாதிக்கும் ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்வார்கள். மேலும் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது ஜாதகருக்கு பொருளாதார தடையை நீக்குவதாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருந்து சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகர் அனைத்து பாக்கியங்களையும் பெறுவதோடு தாயார் வழி சொத்துக்களும் இவர்களுக்கு கிடைக்கப்பெறும். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது அதிர்ஷ்டம் என்றே கூறலாம். 11ஆம் இடம் ஆகிய மீனத்தில் இருப்பது ஜாதகரை மிக உயர்நிலைக்கு ஏற்படுத்தி செல்லும். காரணம், இங்கு சுக்கிரன் உச்சம் அடைவதால் குரு பகவான் வீடாக இருப்பதால் ரிஷபலக்னக்காரர்களுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் கண்டிப்பாக ஜாதகருக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்துவார். மேலும் குரு பகவான் இணைந்தாலோ எங்கிருந்து பார்த்தாலோ ஜாதகர் பண சம்பாதிக்கும் ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்வார்கள். மேலும் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது ஜாதகருக்கு பொருளாதார தடையை நீக்குவதாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருந்து சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகர் அனைத்து பாக்கியங்களையும் பெறுவதோடு தாயார் வழி சொத்துக்களும் இவர்களுக்கு கிடைக்கப்பெறும். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது அதிர்ஷ்டம் என்றே கூறலாம். 11ஆம் இடம் ஆகிய மீனத்தில் இருப்பது ஜாதகரை மிக உயர்நிலைக்கு ஏற்படுத்தி செல்லும். காரணம், இங்கு சுக்கிரன் உச்சம் அடைவதால் குரு பகவான் வீடாக இருப்பதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நிலை என்று கூறிவிடலாம்.
காரணம் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதும் மேலும் அங்கு உச்சம் பெற்று இருப்பதும் ஜாதகருக்கு பொருளாதார ரீதியில் நல்ல உயர்நிலையை பெற்றுத்தரும். மேலும் இவர்கள் செய்யும் எந்த புது முயற்சியும் அதிக லாபத்தை பெறுவதோடு இவர்கள் திருமண வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடமாகிய மேசத்தில் இருப்பது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் செவ்வாய் வீட்டில் இருப்பதால் இங்கு செவ்வாயின் நிலையை பொறுத்தே ஜாதகரின் வாழ்க்கை தரம் அமையும். இங்கு செவ்வாய் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் மேசத்தில் சுக்கிரன் இருக்கும்போது கூட குரு பகவான் இருப்பதும் அல்லது எங்கிருந்தாவது பார்ப்பதும் ஜாதகர்களுக்கு ஒரு உயர்நிலையை ஏற்படுத்தும். ரிஷப லக்னக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் எங்கு இருந்தால் நன்மை என்பதை பார்த்தோம். அடுத்த காணொளியில் மிதுன லக்னக்காரர்களுக்கு புதன் பகவான் எங்கே இருந்தால் சிறப்பு என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.